அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு துர்கை வழிபாடு, இரத்தத்தில் பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் என்றெல்லாம் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படும். அதே சமயம் வார்த்தைகளில் சிறிது கவனம். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய மிதுனம் பெரிய அளவுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும். தொழில் ரீதியாக புது மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கண்டிருந்தால் கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த இடைவெளிகள் டக்கென்று மாறும். உறவு முறையில் அனுகூலங்கள் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள், வாங்குவது விற்பது போன்ற பிரச்சனைகள் டக்குன்னு மாறுறது ஆச்சரியமாக இருக்கும். பெற்றோர் பெரியோருடைய மன வருத்தங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மட்டும் இவ்வளோ கோபதாபமோ இவ்வளோ வாக்குவாதமோ தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள். முன்னாடி யோசிக்காமல் வார்த்தைகளெல்லாம் கொட்டி விடுவீர்கள். பிறகு நீங்களே வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எதற்கு இவ்வளோ குதர்க்கமான பேச்சு என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். அரசு துறை, அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய காலகட்டமாக மிதுனத்துக்கு காணப்படுவது மனதில் சந்தோஷம் ஏற்படும். சிலருக்கு புதிய அரசாங்க வேலைக்காக நீண்ட நாட்களாக தவம் கடந்தவர்களுக்கு நல்ல செய்தி வருவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். டக்கென்று படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் இருந்த பதட்டமெல்லாம் குறைவது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் மிதுனத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தைரியமான ரிஸ்க்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும்.